දෛවයේ සරදමක් කියන්නේ මට හිරෙව්ව බොරුව ගොතන්න පාවිච්චි කරපු ඕස්ට්‍රේලියාවේ පර්ත් නගරෙන්මයි ජනාධිපතිතුමාට බෝම්බේ පත්තු වෙන්නේ. ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக செயற்பாடுகளின் போது நிதி மோசடி செய்ததாக என் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர். என்னால் பாதிக்கப்பட்ட இருவரும் ஆஸ்திரேலிய பேர்த் நகரைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டனர். அது போலியான குற்றச்சாட்டு என்பது ஒருபுறம் இருக்க, தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் விதி விளையாட ஆரம்பித்துள்ளது. அவர் மஹிந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது ஊழல் செயற்பாடொன்றில் ஈடுபட்டுள்ளதாக கூறும் பத்திரிகையும் பேர்த் பகுதியிலிருந்தே வெளிவருகின்றமை வேடிக்கையானது. எமது நாட்டிலிருந்து எவரும் சென்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது குற்றம் சாட்டவில்லை. மாறாக அந்நாட்டு நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமான முறையில் பிற நாட்டு ஒப்பந்தங்களை பெற்று ஒப்பந்தம் செய்யும் நாட்டிலுள்ள அரசியல் தலைவர்களுக்கு லஞ்சம் வழங்கி வந்துள்ளமையினை ஆஸ்திரேலிய போலீசார் கண்டறிந்துள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருந்த போதே அவ்வாறானதொரு ஊழல் செயற்பாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தொடர்பு உள்ளது என்பது தெரிய வந்தது. இது $1.82 மில்லியன் பெறுமதியான நிதி மோசடி செயற்பாடு என்பதை உலக வங்கியின் நிதி மோசடி செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் குழுவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான தருணத்தில் நான் இந்நாட்டு ஜனாதிபதியாகவிருந்து என் மீது இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக பதவி விலகியிருப்பேன். காரணம், நாட்டின் முதல் பிரஜையாக உள்ளவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அது எமது நாட்டின் புகழுக்கு இடுக்காக அமையும். எவ்வாறாயினும் எமது நாட்டின் மீது பற்றுள்ள ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பாராயின் உடனடியாக பதவி விலகி இருக்க வேண்டும். இவ்வாறு இல்லாவிட்டால் இந்த பாரிய ஊழல் தொடர்பில் விசாரணை செய்ய நம் நாட்டில் உள்ள முன்னாள் பிரதம நீதியரசர் சகலரும் அங்கத்துவம் வகிக்கும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவை உருவாக்கி விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். ඔබතුමා දැන් කළ යුත්තේ ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ දැවැන්තම විමර්ශන කොමිෂන් සභාව, ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ දැවැන්තම ජනාධිපති විමර්ශන කොමිසම වහාම පත් කිරීමයි.